அப்பாப்பாப்பா, என்ன வெயில், என்ன வெயில்! உஷ்ணம்னா அப்படி ஒரு உஷ்ணம். மே மாதத்தில் இருக்கிற வெயில் மாதிரி மார்ச் மாதத்தில் இவ்வளோ உஷ்ணமாக இருக்குது. 40 நாட்கள் 40 வார்த்தைகள். இன்று 11வது நாள். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறதான வார்த்தை காங்கை. காங்கை என்று சொன்னால் உஷ்ணம் என்று பொருள் பெறும். ஹீட். வறட்சியான இடத்தில் உஷ்ணம் அதிகமாக வெளிப்படும். குறிப்பாக பாலைவனமான இடத்துல உஷ்ணத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நம்முடைய வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்தில் 5வது வசனத்தில் காங்கை என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். இதற்கு முன்பாக 4வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் நிழலானவர், பாதுகாப்பவர் என்பதை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை நம்மால் தெளிவாக வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரே நமக்கு அடைக்கலமான கோட்டை, கர்த்தரே நமக்கு துருகமான தஞ்சமாய் இருக்கிறார். அவருடைய நிழலிலே, உன்னதமானவருடைய நிழலிலே நாம் தங்கியிருந்து ஆண்டவருடைய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென்.